ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் சின்ன உசுர் வந்து கோழி குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு வளர்த்துறானா. அதுக்கோசரம் அவங்க அப்பா வள வாங்கி வந்திருக்காரு. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியம்மனுக்கு பயப்படுறாராம் சாமி. பெரியம்மா வேற திட்டுவானா, சின்ன மவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன்னு. ஏன் நீ காசு கொடு, நான் வரட்டு என் பெரிய உசுர்கிட்ட சொல்லிடுறேன். அப்படியே சாமி. என் சின்ன உசுர் வந்து நாட்டுக்கோழி குஞ்சு வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோழிலாம் அவன் வச்சுருந்தான். அது பார்த்திங்கன்னா அந்த கழுகு ரகுடெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சா, 4-5 குஞ்சுக்கு மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. இருக்கிறது 2 கோழி குஞ்சு தான் வச்சுருக்கிறான். அதனால் மறுபடியும் இப்போ கோழி குஞ்சு வந்துட்டு அவையும் வச்சு குஞ்சு வளர்த்தணுமா. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வலை வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். நேற்று கடைக்கு போய் பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை கடை லீவ் அப்படின்றதுனால நேற்று வாங்க முடியல. அதுக்குன்னு அவங்க அப்பா எங்கேயோ ரோட்டுக்கு போன ஒரு ஆளை காணுன்னு ஃபோன் போட்டா. அவர் பார்த்திங்கன்னா மவுனுக்கு இந்த வலையை வாங்கிட்டு வந்துட்டார். இதை வந்தது என் பெரிய உசுர்கிட்ட சொல்லணும். ஏனவீனே உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு. இது இப்போ வெல்டு வைக்கிறதுக்கு பதிலாக டொயின் போட்டு கட்டி போடுறீங்களா? கம்பி வச்சு வெல்டு வைக்கணும். எத்தனை கோழி குஞ்சு இப்போ வச்சுருக்குற? 7 கோழி. 8ஆ? மறுபடியும் குஞ்சு பறிச்சிருச்சு. பேசாமல் என் சின்ன உசுருக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ணை போட்டு கொடுத்துட்டா நல்லா வளர்த்திடுவான்னு நினைக்கிறேன். நல்லா சளி பிடிச்சது 2 கோழி காப்பாற்றி வச்சு 2 சேர்த்து 1 சேர்த்து வச்சு ஓட்டாமல் அந்த தூக்கி தரலாம். எங்க மாட்டு கொட்டையில் வைக்கிறீங்களா இல்லை அந்தான தனியாவா? மாட்டு கொட்டையிலே வச்சிங்க இப்போதைக்கு இருக்கட்டும். நீ அதுக்கு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்ல. அங்கேயே பாதி அடப்பாசரம் கிடக்குது. ஆமாம், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வலையை ஒன்லி இந்த வலையை மட்டும் வச்சு விட்டு அப்படியே கோழி குஞ்சு எடுத்து விட்ரு. அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிடு அந்த இடத்த ஃபுல்லாக. அது இவன் தான் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கிறான்லாம். அப்படி இது அப்பப்போ அன்னன்னைக்கு அப்படியே வலையை அசாமல் தூக்கி விட்டு எல்லாம் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் குப்பை க்ளீன் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் எதுவும் பூச்சி புழுவெலாம் வராமல் இருக்கும் உள்ள. அப்படியே மாற்றி மாற்றி இது மட்டும் எடுத்துக்கணும். கீழே வலைக்குள்ள உள்ள மாற்றி மாற்றி விட. அப்படியே பொண்ணில் வந்தால் இப்படி மாற்றி ஒன்றுக்கு மேலே ஒன்றா விடும். வலைக்குள்ளே பூந்துட்டாரு. எப்படி பார்க்குற? பேன் பார்க்குது. அப்புறம் தான் கோழி வெளியே வந்தாவே வந்து தூக்கிட்டு போயிடுது. சரி, அதுக்குள்ளே சின்ன உசுரி இதை மெயின்டைன் பண்ணுச்சுன்னா அப்புறம் வலை இன்னும் 2 வலை வாங்கி கோழி வளர்த்த ஆரம்பிச்சிடும். அவங்க பிறந்தவங்கில் கொடுத்தா அங்கே கரண்ட்டில் கோழி பண்ணையில் இருக்கா? அது எது என் சின்ன உசுருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட். அவன் பெரியவங்க கூட இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. இவன் தான் எனக்கு வலை வாங்கி கொடுங்க, வலை வாங்கி கொடுங்கன்னு அதே வேலை. அந்த பூஜை கூட எடுத்தது அதையும் கொண்டு போய் அங்கே போட்டுக்கிட்டான். என்ன சரி, இதே இன்னொன்று கூட பண்ணலான்னு நினைக்கிறேங்கண்ணே. இந்த சாக்கு இதோடு வச்சு இப்படி சுற்றியும் கட்டிக்கிட்டீங்கன்னா பின்னி எதுவும் உள்ளே போதாமல் இருக்கும். மேலே கேப் விட்டுதாம்மா. இந்த ஒரு அரை கம்பியோட சாக்கு சுற்றியும் வச்சு விட்டா கீழே எதுவும் உள்ளே போதாமல் இருக்கும்ல. அப்புறமா இது 2 கட் பண்ணி
ரெண்டாலாம் எதுக்கு ரெண்டா பண்ணுற? இதெல்லாம் நீ ரெண்டா பண்ணாத, அது பெருசாகவே இருக்கட்டும். ஆஹா, அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம். உள்ள நிற்க அது வாங்கல எனக்கு இல்லாத. இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நீ வேணும்னா அதுக்கப்புறம் இன்னும் 2 வலை கூட வாங்கி வச்சு கட்டிக்கோ. ஆமாம், பச்சை வலை வாங்குறியா? பச்சை வலை இதுனா என்னைக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு பச்சை வலை? அது வாங்கல நிற்கும் பிடிக்கும். 1000 rupees தான். பச்சை வலைனா கம்மியாகுதுன்னு பார்க்குறான். பச்சை வலை இவ்வளோ டெம்பர் பிடிக்கும். இது 1000 ரூபா போட்டாலும் பிரச்சனை இல்லை சாமி. நீ மறுபடியும் வாங்குறதுனா இதே மாதிரி வாங்கிக்கோ. இதுனா உண்மையால தான் இது உனக்கு எப்போவுமே தாங்கும். இது கம்பி தானே. மீறி போயிட்டா கூட இப்போ பண்ண கோழியை கூட நாமளே இந்த என்ன பண்ணலாம்னா அந்த கூண்டில் மேலே நிற்கிறது அடி வாங்குதா, நாரை கொஞ்சம் போட்டு கூட நம்ம மாட்டு கொட்டாயில் வெயில் தாங்கலாம் கொண்டாந்து கீழே கூட விட்டுக்கலாம். போதும் போதும் டொயினை இன்னும் ஒரு இது வரணும். அது சாக்கு போடும்போது பாருங்க, வலையை போட்டு கொண்டு வந்து கோழி குஞ்செலாம், கோழியும் கோழி குஞ்சும் உள்ளே விட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 இருக்காட்டுக்குடா. கருப்பு கலரில் 5 குஞ்சு இருக்குது, வெள்ளை கலர் 5 குஞ்சு இருக்குது. 3ஆ? ஆமாம், வெள்ளை கலர் 3, கருப்பு கலர் 5, மொத்தம் 8 இருக்குது. பரவாயில்ல தங்கப்பட்டு, நீ கூட நல்லா மெயின்டைன் பண்ணுற. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.